எங்களோட ஃபர்ஸ்ட் டியூட்டோரியல். இதில் பேசிக்காக இந்த இன்டர்ஃபேஸில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதில் இந்த ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கண்ட்ரோல் பட்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை கிளிக் பண்ணி நாங்கள் வந்து மினிமைஸ் பண்ணலாம். ஓகே, இது ரீஸ்டோர் டவுன் பண்ணலாம், கொஞ்சம் ஓரளவு சைஸ் குறைச்சிக்கலாம். தென் இதை நீங்கள் வந்து மேக்ஸிமைஸ் பண்ணலாம். தென் இது வந்து க்ளோஸ் பட்டன். ஓகே, இது நாங்கள் வந்து டைட்டில் பார்ன்னு சொல்லுவோம். இதில் நாங்கள் இப்போ புக் 2 இருக்குது. நான் இதை வந்து சர்வ் பண்ணி வேறு ஒரு நேம் கொடுக்கலாம். என்ன மாதிரி எக்ஸல் சர்வ் பண்ணுறேன்னு நாங்கள் அந்த டியூட்டோரியலில் பார்க்கலாம். ஓகே, இது வந்து குயிக் ஆக்சஸ் டூல் பார்ன்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் சேவ், இது அண்டு, ரீடு. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா டேப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, இது ஒவ்வொன்றிலையும் வந்து ஒவ்வொரு டேப்ஸ் இருக்குது. இன்சர்ட், ஏதாவது ஒன்று இன்சர்ட் பண்ணணும்னு சொன்னால் இன்சர்ட், பேஜ் லேஅவுட், ஃபார்முலாஸ், இப்படி ஒவ்வொரு டேப்ஸ் இருக்குது. ஓகே, இதை நாங்கள் வந்து ரிப்பன்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்கு இருக்கிறத நாங்கள் வந்து ரிப்பன்ஸ் சொல்லுவோம். ஓகே, தென் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஷீட்ஸ். என்னென்ன ஷீட்ஸ் இருக்குது, நாங்கள் எங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இந்த ஷீட்ஸை வந்து ஆட் பண்ணி கொள்ளலாம். தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் இப்போ எங்களுக்கு 4 ஷீட் வேணுமெண்டா 4 ஷீட்டை வந்து நாங்கள் கிளிக் பண்ணி கொள்ளலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூம் பண்ணுற இருக்குது, ஜூம் கண்ட்ரோல் இருக்குது. இப்போ இதில் 100% இருக்குது. நீங்கள் கூட்ட இது வந்து இன்னும் ஜூம் ஆகும். தென் இது வந்து ஜூம் அவுட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, தென் இது வந்து ஹாரிசாண்டல் ஸ்க்ரோல் பார்ன்னு சொல்கிறது. இப்போ நீங்கள் வந்து ஆக்டிவிட்டி செய்ய இப்படி ஷீட்டை வந்து எங்கள் சைடு ரைட் சைடில் இருக்கணும்னு சொன்னால் இந்த ஸ்க்ரோல் பார் யூஸ் பண்ணி வந்து எடுக்கலாம். ஓகே, அடுத்து வந்து இது வந்து வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பார், மேலே கீழே அசைச்சு நீங்கள் ஒரு ஒர்க் வந்து செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ட் இது வந்து ஃபார்முலா பார்ன்ற சொல்கிறது. இதில் நீங்கள் வந்து இங்கே டைப் பண்ணுற ஃபார்முலாஸ் வந்து இதில் வந்து விஷுவல் ஆகும். அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேம் பாக்ஸ். நேம் பாக்ஸ் என்னென்னா, இப்போ நாங்கள் வந்து இதில் வந்து செல்ஃப் வந்து ரிஃபர் பண்ணும்போது ஒரு இடத்துல செலக்ட் ஆகிருக்கோம்னா இதை குறிக்கிறது தான் இந்த நேம் பாக்ஸாக இருக்கும். தென் இதில் நாங்கள் இப்போ இப்படி ஒவ்வொன்று கிளிக் பண்ணுறோம். இதை நாங்கள் சொல்லுவோம் ஆக்டிவ் செல்ஸ்ன்னு சொல்லி. தென் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேரடாக இருக்கிற வந்து நாங்கள் வந்து ஃபில் ஹேண்ட்லிங்னு சொல்லுவோம். இதோட யூசேஜ் என்னென்னு நாங்கள் பார்ப்போம் அடுத்தடுத்ததாக. ஓகே, இதுதான் பேசிக்கான விஷயங்கள். இப்போ நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு எக்ஸல் ஷீட் ஒன்று ஓப்பன் பண்ணணும்னு சொன்னால் எல்லாமே தான் ஃபைலில் கிளிக் பண்ணுங்கள். ஃபைலில் கிளிக் பண்ணிவிட்டு நியூ. இதில் பார்த்தோம்னா பேசிக்கான டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த டெம்ப்ளேட்ஸும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஒரு கேலண்டர், சார்ட் போடுற மாதிரி இப்படியான விஷயங்கள் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு இதில் ஏதாவது தேவைன்னு சொன்னால் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி கொள்ளலாம். நாங்கள் வந்து ஒரு blank ஒர்க் புக் வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து ஆக்டிவ் செல் இருக்குது. இதில் இப்போ இதோட அட்ரஸ் என்னன்னு சொன்னால் A1. இதில் நாங்கள் கோலம் என்னென்னு பார்த்தோம்னா இப்படி வேர்ட்டிக்கலாக பார்க்குறது தான் வந்து கோலம். இப்போ A கோலம், கோலம் B, கோலம் C, கோலம் D. அதே மாதிரி ரோன்னு சொன்னால் என்னென்னா இப்படி கிடையாக இருக்கிறத வந்து ஹொரிசோண்டலாக இருக்கிறத நாங்கள் வந்து ரோஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ A கோலமில் ஃபர்ஸ்ட் ரோ பார்த்தோம்னா இதை ரிஃபர் பண்ணுறது தான் இது, அதாவது A1. இப்போ இதில் நாங்கள் வந்து ஒரு செல் ஆக்டிவ் பண்ணுறோம்னா கோலம் E அது மாதிரி 9th ரோவில் இருக்குது. அப்போ ரேஞ்ச் பார்த்தோம்னா E9. ஓகே, தென் நாங்கள் வந்து இந்த செல் செலக்ட் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். செல் ரேஞ்சுன்னு சொல்லுவோம். இப்போ இதில் நாங்கள் இவ்வளோத்தையும் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறோம்னா இந்த செல் ரேஞ்ச் அப்படி இருக்கும். F5ல இருந்து F18 வரைக்கும் இருக்கும். ஸோ இதோட செல் ரேஞ்ச் என்னென்னு கேட்டால் F5 to F18.